வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எப்படி வந்து சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி 90+ அபோவ் 90 அபோவ் ஆர் சென்டம் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து பாஸ் ஆகுமானே ஒரு பயம் இருக்கும். மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டஃப்பாக யோசிப்பீங்க. ஆனால் 11th 12th பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பாஸ் ஆகலாம். அதற்கான வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். அதனால் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆர் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்லாம் நல்லா தெளிவாக இருக்கணும்னு நான் இதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கணும். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஆன்சர் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாலும் உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது, கன்ஃபார்ம் ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்சர் தப்பு பண்ணிட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் போய்டும் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? உங்களுக்கு ஆன்சர் தப்பாக இருந்தாலும் கூட அந்த ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆன்சருக்குன்றது 1 மார்க் ஆர் 1.5 மார்க்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ மீதி மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்டெப்புக்கே மார்க் இருக்குது. அதனால் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஸ்டெப் மார்க்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்குது. அதனால் கொஷின்ஸை வந்து அதுக்கு தான் நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டாட பாருங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து டேரெக்டாக ஆன்சர் போடுற மாதிரிலாம் 2 மார்க்ஸ் கூட ஒருத்தவங்க என்ன பண்ணுவீங்க, சரி 2 மார்க்ஸ் தானே அதனால் ஒரு ஃபார்முலா எழுதிட்டு டேரெக்டாக ஆன்சர் போட்டுருவீங்க. அந்தமாரி இல்லாமல் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் தப்பாக இருந்தாலும் ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது. அதேமாரி டீட்டெயில் எழுதுகிறப்ப கிவன் எல்லாத்துக்கும் எழுதுங்க. உங்களுக்கு கிவன் கொடுத்துருந்தாங்கன்னா, கிவனில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்து கிவன்னு எழுதுனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும், ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அடித்து எழுதுறதே வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருத்துறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அடித்தல் திருத்தல் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட், இது தியரி ரிலேட்டட் சப்ஜெக்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்னும் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் வந்து அடித்தல் திருத்தலே இல்லாமல் எழுதுனா வந்து இன்னும் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸுக்கும் அதே தான். சரிங்களா? எந்த பேப்பருமே பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா லைட்டாக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், போட்டு நீங்கள் மட்டும் பேனாவில் போட்டு அடித்து வைக்காதீங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து இதை ஃபாலோ பண்ணணும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் நான் கொடுப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் ஸ்கோர் படிச்சிங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸுமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஈஸியாக தான் கேட்பாங்க. சரிங்களா? ஈஸியானா ஒரு நம்ம இம்பார்ட்டண்ட் எதிர்பார்க்குற எக்ஸசைஸில் தான் வரும். நம்ம இந்த ப்ராப்ளம் வரும்னு நம்ம சொல்கிறதோட இந்த எக்ஸசைஸ்லேருந்து வரும்னு நம்ம கன்ஃபார்ம் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் நான் வந்து இம்பார்ட்டண்ட் சம்ஸ், இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்கிறேன். அப்போ அந்த 5 மார்க்ஸை பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸுமே நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். அதனால் ஒன்று ஃபஸ்ட்டு வால்யூமே தெளிவாக படிங்க, இல்லைனா செகண்ட் வால்யூமே தெளிவாக படிங்க. எதனா ஒரு வால்யூமில் இருக்க இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு வால்யூமில் இருக்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களால் 5 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஆஃபேலியாக இருக்கட்டும், கோட்டேலியாக இருக்கட்டும், அதில் கேட்ட ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதுலேருந்து பார்த்தாலே நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா கம்பல்சரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியாத மாதிரி ஒவ்வொரு டைம் கேட்கலாம். அதனால் நீங்கள் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக அட்டன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 1 மார்க்ஸ்ப்பா. நான் வந்து 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக ஒரு வால்யூம் இருந்தாலே 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 6 லெசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூமில் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு வால்யூமில் கொஞ்சம் அதிக ப்ராப்ளம், செகண்ட் வால்யூமில் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் வித் கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள், இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸோட ப்ராப்ளம் ப்ளஸ் அந்த 11th 12th லெசன். 12th லெசனில் இருக்க ட்ரூத் டேபிள். சரிங்களா? அது 11th நான் வந்து 11th 12th ஜென்ரலாக தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறப்ப நான் தனியாகவே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் இப்படியே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 2 11th 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மார்க்ஸை நீங்கள் வந்து
லெஸ் ஆகும் நம்மளுக்கு. சரியா? அப்போ 1 மார்க்ஸுமே நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு சென்டம்க்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 மார்க்ஸ் அட்டன் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் இருக்க எல்லா 1 மார்க்ஸுமே 2 or 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு இண்டிவிஜுவல் டெஸ்ட் மாரி எழுதி பாருங்கள். சரிங்களா? அதுமாதிரி ஒவ்வொரு கொஷினையும் புரிஞ்சுக்கிட்டு எழுதி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு அதில் இருக்க கொஷின்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்பர்ஸு அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 மார்க்ஸ்லாம் நீங்கள் தெளிவாகிட்டாலே நீங்கள் ஈஸியாக சென்டம் இருக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே கொடுப்பேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.